மற்றொரு உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் உள்ள மிருகண்ட நதி அணையின் நீர்மட்டம் 255 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இதனால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் உள்ள மிருகண்ட நதி அணையின் நீர்மட்டம் 255 கனஅடியாக உயர்ந்துள்ளதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆற்றின் கரையோரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காந்தபாளையம் நல்லான் பிள்ளை பெற்றால் கங்காலமாதேவி பொதுமக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மிருகண்ட நதி உபரிநீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் அது தொடர்பான செய்தியை உடனுக்குடன் நிரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆற்றின் கரையோரத்தில் உள்ள பொதுமக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபாகர். பிரபாகரன், இப்ப கலசப்பாக்கம் பகுதியில் மிருகண்ட நதி உபரிநீர் வெளியேற்றத்தால கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பா எந்தெந்த பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? என்ன மாதிரியான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் பூர்ணிமா. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து கொண்டு வரும் நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழை பெய்து கொண்டு வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கத்தில் உள்ள மிருகண்டா நதி அணை நிரம்பி வருகிறது. மிருகண்டா நதியின் அணையிலிருந்து வெள்ள நீர் வெளியேறி வருவதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மிருகண்டா நதி அணையின் நீர்மட்டம் தற்பொழுது வினாடிக்கு 255 கனஅடியாக உயர்ந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீரை வெளியேற்றி வருகின்றனர். அதனால் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள காந்தபாளையம், நல்லான் பிள்ளை பெற்றால், கங்காலமாதேவி, திருவள்ளூர், எலத்தூர், வில்வார்ணி ஆகிய பகுதியில் ஆற்றங்கரையில் வசித்து வருபவர்கள் உடனடியாக வெளியேறும்படி வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பிரபாகரன்.